அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். முகத்தில் ஒரு பிரகாசம் தெரியுதா? பெரிய விஷயத்தை பேச போகிறோம். கடந்து போகக்கூடிய செய்தி அல்ல. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் ராஜேஷ் எக்ஸ்போர்ட் 15.5 லட்சம் கோடி வருவாயை ஃபேக்காக கணக்காட்டி பங்கு சந்தையில் மிகப்பெரிய அளவுக்கு மோசடி செய்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு குற்றச்சாட்டு. இதை பற்றி நம்ம பேசாமல் போனால் நல்லா இருக்குமா? யார், என்ன காரணம், முதல் காரணத்தையும் அப்படியே பிரித்து மேஞ்சிடலாம். இருக்கக்கூடிய தகவல்கள் என்ன, அதை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம லெபனான் விவகாரத்தை கையில் எடுக்க போகிறோம். ஏன்னா 1000 கோடி 2000 கோடினா இல்லை. ஹர்ஷத் மேத்தாவுக்கு அப்புறம் 1992 ஹர்ஷத் மேத்தா 5000 கோடி தான். ஆனால் இது 15.5 லட்சம் கோடி பாஸ். இது பெரிய விஷயம் இல்லை. அப்போ நம்ம பேசி தானே ஆகணும். இதை ரைட்டு பேசிடலாம். யார் இதற்கு முதல் காரணன்றதையும் பேசிடலாம். அதுக்கப்புறம் நம்ம லெபனான் விவகாரம். லெபனான் மீது இன்றைக்கி கடுமையான தாக்குதல். ட்ரம்ப் அவர்கள் சொல்லிட்டாரு, இது ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஈரான் தரப்பில் சொல்லிட்டாங்க ட்ரூ ப்ராமிஸ் 5 ஆன் த வே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன, பாகிஸ்தான்லேருந்து இன்டீரியர் மினிஸ்டர் அங்கே போயிருந்தார் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு. எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுவாங்களே அப்படின்னு நினச்சிங்கன்னா, அவர் போனதுக்கப்புறம் தான் இந்த ஒரு கடுமையான எதிர்ப்பை இஸ்ரேல் காட்டியிருக்கிறதா. அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன, நிறைய விஷயம் பேசலாம். முடிஞ்ச ஷார்ட்டாக பேசிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்திய விவகாரத்தை பற்றி பேசிடலாம். ஸோ வீடியோவில் பார்க்க முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ பார்க்கலாம். கடந்த ஒரு 3 நாட்களாகவே மிகப்பெரியதாக பேசப்பட்ட ஒரு விஷயம் இது. எதிர்க்கட்சிகள் பிரதானமாக மத்திய அரசு மீது மிகப்பெரிய ஒரு கடுமையான ஒரு குற்றச்சாட்டு. இதை ஆளுங்கட்சிக்கே சப்போர்ட் இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கான ஒரு குற்றம் நிகழ்ந்திருக்கிறது. ஏன்னா பங்கு சந்தையில் முறைகேடாக ஒருத்தரை ஒரு தனிப்பட்ட நிறுவனம் ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ன்ற நிறுவனம் கடந்த 5 ஆண்டுகளாக, இப்படி கடந்த லாஸ்ட் 5 இயர்ஸ் 2021 25 வரைக்கும் தனது நிறுவனத்திற்கு 15.15 லட்சம் கோடி நாங்கள் வருவாயை இந்த நிறுவனம் வாங்கியிருக்குன்னு சொல்லிட்டு செபியில் பெரிய அளவுக்கான பங்கு வர்த்தகத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அது இல்லாமல் நம்ம எல்ஐசியினுடைய ஷேரை கூட பெரிய அளவுக்கு வாங்கியிருக்காங்க. திடீர்னு இன்னைக்கு கொஞ்ச நாள் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு வாரத்துக்கு முன்பே என்ன சொன்னாங்கன்னா, இவங்க இனி பங்குகள் வாங்கக்கூடாது, இருக்கக்கூடாது, இந்த நிறுவனம் ஃபேக், டோட்டலாகவே பொய்யா சொல்லி தனது லாப கணக்கை காட்டியிருக்காங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த பங்குகள் மடமடவன்னு அடி வாங்க ஆரம்பிச்சிருச்சு. நார்மலாக இந்த ஒட்டுமொத்த பங்குகள் பார்த்தோம் அப்படின்னா 28,000 கோடி ரூபாயாக இருந்த அவரோட பங்குகள் இப்போ வெறும் 3,000 கோடி தான் இருக்குது. நினச்சி பாருங்களேன் எவ்வளோ இருக்குது. 28,000 கோடி ரூபாயாக இருந்த பங்குகள், இது எல்லாமே முதலீட்டாளர்களோட பணம் தான். இன்றைக்கி 3,000 கோடி அப்படின்னா ஆல்மோஸ்ட் 25,000 கோடியை இழந்துட்டாங்க முதலீட்டாளர்கள் நேரடியாகவே. ஆனால் இதில் ஒரு சில நல்ல கிளவரான மைண்ட் உள்ள ஒரு சில புத்திசாலிகள்லாம் ஆரம்பத்திலே இந்த ஆளு ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு இவரோட நிறுவனத்தில் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணல. பட் நிறைய பேர் இன்டெப்த்தாக தெரியாத நிறைய மக்கள் பங்கு சந்தையில் ஈடுபடலாம்னு நினைக்கிற மக்களோட இதுதான் அதிகமாக போயிருக்குன்றாங்க, பணம் போயிருக்குன்றாங்க. 25,000 கோடினா நினச்சி பாருங்களேன், கொஞ்சம் பெரிய அமௌண்ட் இல்லை. 2022 நம்ம எல்ஐசியினுடைய பங்குகளை 1.99% வாங்குறாரு. ஃபைனலாக ஒரு 2024 எண்டுக்குள்ளே 12% வாங்கியிருக்கிறார். அதாவது இப்போ அந்த வாங்கினதோட லாஸ் பெரிய அளவுக்கு இருக்குது. சரி, நம்ம அந்த லாஸ் போகிறதுக்கு முன்பு யார் இவர், என்ன மாதிரியான கேடி இவர், எங்கேருந்து மிஸ் பண்ணியிருக்காங்க, ஆளுகின்ற அரசாங்கம் இது காரணமா இல்லை இதுக்கு முன்னே ஏதாவது தொடர்பு இருக்கா? ஏன்னா காங்கிரஸ் கடுமையான ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி இருக்காங்க. செபியில் இது மாதிரி உங்களுக்கு சாதகமான நிறைய இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் அப்புறந்தே நடவடிக்கை எடுக்காத, இதுதான் உங்கள் டக்கா, அப்போ இதுக்கு உங்களுக்கு தொடர்பு இருக்குல்ல. ஏன்னா இந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ன்றவர் ஆரம்ப கட்டத்தில் பிரதமர் மோடியாக இல்லாத போது குஜராத்தில் ஒரு முதலமைச்சருக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் அவர்கிட்ட நின்று ஃபோட்டோலாம் எடுத்திருக்கிறாருன்னா அந்த நெருக்கத்தின் பேரில் தான் இவர் இந்த மாதிரி செய்திருக்கிறார் அப்படின்ற ஒரு வெளிப்படையான ஒரு குற்றச்சாட்டு. கூடிய விரைவில் இது மக்கள் மத்தியில் ரீச் ஆகலாம். ஆனால் இன்னும்
போராட்டம் மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஓடி வந்து போராட்டம் பண்ணுறாங்களான்னு தெரியல. ஏன்னா காங்கிரஸ் கொஞ்சம் எப்பயுமே லேட் பிக்கப்பு, அவ்வளோ சீக்கிரம் கொஞ்சம் போராட்டம் கொஞ்சம் லேட்டாக தான் பண்ணுவாங்க. அவங்க கொஞ்சம் எவ்வளோ பிக்கப் பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். பட் நம்ம இன்னொரு விஷயத்தை அதில் பேசியே ஆகணும்ல. எல்லாத்தையும் தூக்கி எல்லாம் மேலக்கிறவங்க பார்த்துக்குவாங்கன்னா அப்படியும் இல்லைல்ல. உங்களுக்கு ஒரு தகவலை காட்டுறேன் நான். இந்த தகவல் என்ன போட்டிருக்கு பாருங்க. வாரண்ட் இஷ்யூட் எகெயின்ஸ்ட் ராஜேஷ் எக்ஸ்போர்ட் எம்டி. கீழே டேட் பார்த்தீங்கன்னா October 9, 2013 கொடுத்துருக்காங்களா. அதுக்கு கீழே இன்னொரு நியூஸுமே வந்திருக்கு பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில். ராஜேஷ் எக்ஸ்போர்ட் வந்து 52 வாரத்துக்கு இல்லாத அளவுக்கு லோ. அவங்க இது இல்லீகல் ரூட் வந்து, அதாவது கோல்டை வந்து இல்லீகலாக திருடி கொண்டு வராங்கன்ற பேரில் 15 May 2013 அவர் மீது மற்றொரு அலிகேஷன் வந்து பெரிய அளவுக்கு பண்ணுறாங்க. June 8, 2016 இவங்களுடைய நிறுவனம் வந்து இல்லீகலாக டொமஸ்டிக் மார்க்கெட்டில் வந்து வேறு மாதிரி வந்து ஃப்ராட் பண்ணி கோல்டு மார்க்கெட்டை கொண்டு வராங்கன்றது. அப்போ 2013 2016 வரைக்குமே இவர் மீது வந்து குற்றச்சாட்டு. அப்போ இவங்க ஒரு ஃப்ராடு அப்பயே தெரிஞ்சிருச்சு. அதாவது 2008 2012 இவனுடைய ரெவன்யூ வந்து அந்த ஷார்ட் பீரியடில் வந்து பயங்கரமாக முன்னேறுது. 8187 கோடியாக இருந்த இவனுடைய முதலீட்டு வருமானத்தை எவ்வளோ காட்டுறான்னா 25,653 கோடியாக காட்டுறான். அப்போ எப்போ 2008 2012 அப்போ இவன் எங்கே மேஜராக இம்போர்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னா கேரளானுடைய துறைமுகம் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான். எப்போ இவன் வந்து பெருசாக மாட்டுறான் அப்படின்னா 2013 இவர் வந்து பெருசாக மாட்டுறாருன்னா 2013 அங்கே கேரளாவில் இருக்கக்கூடிய கோர்ட் ஒன்று என்ன பண்ணுறாங்க, இவருக்கு வந்து நான் பெயிலபிள் அரெஸ்ட் வாரண்ட்டு கொடுக்குறாங்க இவருக்கு. எப்போ 2013 அது இல்லாமல் இவருடைய கோல்டு பிஸ்னஸ் ஸ்மக்லிங் எல்லாமே 2010 அந்த 13 காலகட்டத்தில் எல்லாமே வந்து பெரும்பாலும் ஸ்மக்லிங்கில் அரசாங்கத்துக்கு வருவாய் இழப்பை ஏற்படுத்தியிருக்கிறாரு. இல்லீகலாக வந்து அது இந்த கொச்சின் துறைமுகத்திலிருந்து கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அப்போ பெருசாக இவர் மீது இம்பாக்டை கிரியேட் பண்ணாங்க. அரெஸ்ட் வாரண்ட்லாம் கொடுத்தாங்க. பட் அப்பயும் அரெஸ்ட் பண்ணல அப்படின்னா 2012 ப்ளஸ் வந்து 2008 to 2012 எல்லாமே இங்கே கேரளாவில் இங்கேயும் காங்கிரஸ் அங்கேயும் காங்கிரஸ். அதனால் இவங்களுக்குள்ள ஒரு லிங்க் இருந்தது. அந்த செல்வாக்கை வந்து அவர் சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டார். 2013 வரைக்குமே ஒரு கோர்ட் அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பித்து இவர் வந்து ஒரு கிரிமினல் குற்றவாளி இல்லீகலாக கொண்டு வந்துட்டான்னு தெரிஞ்சும் 2013 அசால்ட்டாக சுற்றி திரிகிறான். சரி, இது வந்து காங்கிரஸோட குற்றச்சாட்டுன்னு வச்சுக்கோங்க. அடுத்து பிஜேபி கிட்ட வரேன் நான். அவங்களோட குற்றச்சாட்டு இதுதான் ரொம்ப முக்கியம். இவன் இவ்வளோ பெரிய ஃப்ராட் இல்லீகலாக கொண்டு வந்திருக்காங்க. 2014 பிஜேபி அரசு வந்ததுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு சில இன்டர்லிங்கெல்லாம் ஏற்படுத்தி 2015 நேரடியாகவே பெரிய தொழிலதிபர் ஆகிட்டார். இந்த ஃப்ராட் கேஸ் எல்லாம் மறைஞ்சு போச்சு. இப்போ 2015 என்ன பண்ணுறாரு, நேராக சுவிட்சர்லாந்தில் போயிட்டு அங்கே என்ன வெல்காம்பி அப்படின்ற ஒரு நிறுவனத்துக்கூட ஒரு டைஅப் ஒன்று ஏற்படுத்துகிறாரு. சுமார் 400 மில்லியன் மதிப்புள்ள டைஅப். ஒரு இந்திய நிறுவனம் அங்கே வெளிநாட்டில் போயிட்டு அந்த நிறுவனம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா செபி வந்து அவங்களுக்கு கிளியரான ஒரு க்ளீன் ஷீட் கொடுக்கணும். இல்லைனா அது இந்திய நிறுவனத்துக்கே அவமானமாக இருக்கும். அப்படி ஒரு ஃப்ராடை கொண்டு போயிட்டு அவங்க வாங்கிக்க முடியாது. அப்போ இந்த இன்பிட்வீன் கேப்பில் 2014 to 2015 ரொம்ப நல்லவர் ஆகிட்டார். இவர் க்ளீன் ஷீட் கொடுத்துட்டாங்க. இவர் போயிட்டு எங்கே வாங்கியிருக்கிறாரு, அங்கே 400 மில்லியனுக்கு வாங்குறாரு. சரி, இந்த பிஸ்னஸோட நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த வெல்காம்பி அப்படின்ற ஒரு நிறுவனத்துக்கூட ஒப்பந்தம் போடுறாங்கல்ல. இப்போ பொதுமக்கள் எல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு 1000 கோடி இவர்கிட்ட தங்க வேணும் அப்படின்னு நம்ம ஆர்டர் கொடுக்குறோம் இந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட் நிறுவனத்துக்கு. இந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட் நிறுவனம் என்ன பண்ணுவார், இந்த வெல்காம்பி நிறுவனத்தோட டைஅப் வச்சிருக்கிறார்ல, அங்கே அவங்க கோல்டை வந்து பியூரிட்டியாக இருக்காது, கொஞ்சம் இம்பியூரிட்டியாக இருக்கும். அந்த சுரங்கத்திலிருந்து கிடைச்ச இம்பியூரிட்டியாக இருக்கும். அதை பியூரிட்டி பண்ணி அந்த 1000 கோடிக்கான தங்கத்தை வந்து கொடுத்துருவார். அப்போ இந்த பியூரிட்டி டு அதை இம்பியூரிட்டின்னா ஒரு மாதிரி மாசாக இருக்கிறத ரொம்ப பியூரிட்டியாக பண்ணி கொடுக்கறதுக்கு அவங்க எவ்வளோ இன்பிட்வீன் கேன் அந்த ப்ராசஸிங் ஃபீஸ் எவ்வளோ, ஒரு 1000 கோடி எவ்வளோ வரும் அப்படின்னா அவங்களுக்கு அதிகபட்சம் 5 கோடி தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட்
1000 கோடி நம்ம அவங்க கிட்ட வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு கோல்டு வேணும் அப்படின்னு கொடுத்தாலுமே அவங்க இம்ப்யூரிட்டியாக வாங்கி அதை பியூரிஃபை பண்ணி கொடுக்கறதுக்கு 5 கோடி தான். மீதி 1000 கோடி சம்மந்தப்பட்ட நபருக்கு போயிடும். அப்போ அந்த நிறுவனம் வைத்து கொள்றதுக்கு முடியாது, மறுபடியும் இங்கே கொடுத்துருவாங்க. இதுதான் அந்த பிஸ்னஸ். அப்போ இந்த 2015 இன்ன வரைக்கும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இங்கேருந்து வாங்கின அமௌண்ட் இருக்குல்ல, ஃபார் அன் எக்ஸாம்பிள் சேல்ஸ் வந்து 11,486 கோடி காட்டியிருக்காங்கன்னா, அப்புறம் பர்ச்சேஸுமே வந்து 11,488 கோடியை காட்டுறாங்க. இந்த செபியில பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அந்த டிரான்சாக்ஷனை வந்து தனியாக பிரித்து இந்த பக்கம் வந்து சேல்ஸு தனியாகவும் பர்ச்சேஸு தனியாகவும் வந்து காட்டிக்கலாம். இந்த சேல்ஸும் பர்ச்சேஸும் தனியாக காட்டும் போது இவங்க ஒன்றா மேட்ச் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபைனலாக அந்த ஒட்டுமொத்தமாக அது எப்படி எடுப்பாங்கன்னா, அந்த நிறுவனத்தோட டர்ன் ஓவரை பார்ப்பாங்க. அந்த டர்ன் ஓவர் தானே பங்குகளோட விலை. இப்போ நம்ம ஒரு இந்த நிறுவனத்துலலாம் வந்து எல்லாருமே ஷேர் மார்க்கெட்டில் விழுறாங்க. ஒரு நிறுவனம் ஷேர் மார்க்கெட்டில் வருதுன்னா அதை எதை பேஸ் பண்ணி அந்த ஷேர் மார்க்கெட் வந்து வருது அப்படின்னா, எப்படி ஒரு நிறுவனத்தோட பங்குகள் 20,000 கோடி 30,000 கோடி அசட் அது சேல்ஸுக்கு வருது அப்படின்னா, நார்மலாகவே அந்த சொத்தோட மதிப்பு 5,000 கோடி கூட இருக்காது. இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் அதனுடைய வேல்யூ இது வரும்னு சொல்லிட்டு அடுத்த 5 வருஷம் ஃபியூச்சர் பிளானோட சேர்த்தி தான் கொடுப்பாங்க. இது ஒரு பெரிய இன்டெப்த்தான ஒரு ஸ்டோரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஒரு 100 கோடி என்கிட்ட சொத்து இருக்குது அப்படின்னா 5 வருஷம் கரெக்டாக ப்ராப்பராக நம்ம கணக்கு காட்டி நம்ம செபிக்கிட்டலாம் ப்ராப்பராக ஒப்புதல் வாங்கணும் அப்படின்னா நம்ம ஷேரை வந்து 700 கோடிக்கு அடுத்த 5 வருஷத்துக்கு நான் இந்த அளவுக்கு முன்னேறும்னு சொல்லிட்டு கணக்கு காட்டலாம். அதுலேருந்து 10% நம்ம லாபத்தை எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான். சரி, நான் விஷயத்துக்கு வரேன். என்னென்ன விஷயத்துக்கு வரேன் நான். இந்த மாதிரி சேல்ஸையும் 11,000 கோடி சேல்ஸு, அந்த பக்கம் வந்து பர்ச்சேஸ் ரெண்டையும் காட்டுறாங்க. பட் எப்போ இவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா, இவர் மீது கம்ப்ளைண்ட் வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அந்த பெருசாக லாபம் கணக்கு காட்டுறாங்க இல்லையா, அந்த லாப பணம்லாம் எங்கேப்பா இருக்குது அப்படின்னா, அதில் இன்பிட்வீன் கேப்பில் இன்னொரு ஃப்ராடுமே வந்து பண்ணியிருக்காங்க. இவங்க அந்த சேல்ஸும் பர்ச்சேஸுக்கும் இடையில் ஒரு சில ஃபண்டை வந்து இடையில் ஒரு 3 நிறுவனம் தனது தாய் நிறுவனம் என்ன பண்ணுறாங்க, அடிஷனல் நிறுவனத்தை ஒன்று வாங்குறாங்க, சிங்கப்பூர் சப்சிடின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னொன்று வந்து குளோபல் கோல்டு ரிஃபைனரின்னு சொல்லிட்டு சுவிட்சர்லாந்து மற்றொரு கம்பெனியை வாங்குறாங்க. இதுக்கெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி இவங்க நிறுவனத்துக்கு கொண்டு வந்துக்கிறாங்க இடையில. அதாவது இடையில வர கொஞ்ச நெஞ்சு அமௌண்ட்டு என்ன பண்ணிக்கிறாங்க, இவங்க நிறுவனத்துக்கு கொண்டு வந்துக்கிறாங்க. ஸோ இல்லீகலாக ஒரு ஃபண்டையும் இவங்க எடுத்துக்கிட்டு ஃபேக்காகவும் இன்புட்டு அவுட்புட்டையும் கணக்கு காட்டி அந்த நிறுவனம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அவங்க அதுக்கான கமிஷன் வாங்கிட்டாங்க, அவங்க அதோடு போயிட்டாங்க. இது எல்லாமே எப்போ கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, 2022 மேலே கம்ப்ளைண்ட் இருக்குது. நம்ம மத்திய அரசு தான் எப்போவுமே டக்குன்னா இதுதான் சார் உங்கள் டக்கான்ற மாதிரி தான். நம்ம அதுக்கு நேற்றே நம்ம ஜனதா காக்ரோச் பார்ட்டியோட அந்த கூட்டத்தை கூட நான் சொன்னேன் இல்லைங்களா, நேற்று பதிவுகள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ரொம்ப நுணுக்கமாக France 24 நியூஸ் சேனல் எந்த அளவுக்கு உள்ள இன்டர்ஃபியர் ஆயிருக்காங்கன்னு அவங்க மட்டும் இல்லை, இன்னைக்கு இன்னும் 2-3 நியூஸ் சேனல் கூட சொன்னாங்க. சரி, நான் தான் அதை பற்றி பேச வேணாம், நேற்று எனக்கு ஒரு மாதிரி போராக இருந்தது, இதை நான் பேசியிருக்க கூடாது அப்படின்னு நினைச்சேன் நான். அந்த அளவுக்கு இங்கே டக்குன்னு இருக்கும். இந்த டக்கு என்ன பண்ணுறாங்க, 2022 கம்ப்ளைண்ட்டை வந்து அப்படியே ஆட அமர விசாரித்து 2025 எண்டில் சொல்கிறாங்க இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதாவது இவர் தனது நிறுவனம் ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் சேர்த்து 15.5 லட்சம் கோடியை நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொன்னார் இல்லையா, அது எல்லாமே ஃபேக்குன்ட்டாங்க. அதனால தான் இப்போ பங்குகள் வந்து பயங்கரமாக அடி வாங்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, இது நம்ம இன்னொரு கொஸ்டினும் கேட்கணும். அப்படின்னா எல்ஐசியோட பங்குகள் வந்து பெரிய லாஸ் ஏன் கொடுத்தாங்கன்னா, எல்ஐசியோட பங்குகள் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி செபிலன்னு ஒருத்தர் உள்ளே வந்துட்டாங்கன்னா யாருனாலும் வாங்கிக்கலாம். அது பங்குகள் வந்து இந்த நிறுவனத்துக்கு தான் கொடுக்க மாட்டோம் அப்படின்லாம் அவங்க ரெஸ்ட்ரிக்டட் பண்ண முடியாது. பட் அதையும் மீறி அவங்க என்ன ஒரு காரணம் சொல்கிறாங்க, எல்ஐசி சார்பாக வந்து சொல்கிறாங்கன்னா, எல்ஐசியினுடைய மொத்த பங்குகள் அப்படின்னும் போது பங்குகளோட விலை 60 லட்சம் கோடி. எவ்வளோ? 60 லட்சம் கோடி அளவுக்கான வேல்யூ இருக்குது. பட் இந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட் வாங்கினது 347 கோடி. அப்போ இவனுடைய பங்கு விலை எவ்வளோ, அதாவது இதனால எவ்வளோ லாஸ் வந்திருக்கும் எல்ஐசிக்குன்னா 0.01% தான் லாஸ் ஆகிருக்கு. இது வந்து பெருசாலாம் பெரிய லாஸ் எல்லாம் இல்லை அப்படின்றாங்க. இதே கதை தான் வந்து டிஹெச்எஃப்எல், அப்புறம் வந்து சத்தியம் நிறுவனம், IL&FS, மொத்தம் இது வரைக்கும் 4 நிறுவனங்கள் வந்து ஒவ்வொரு நிறுவனங்களும் இது மாதிரி ஆட்டை போட்டு போகும்போது கடைசியில் என்ன சொல்கிறாங்க, இதனால் 0.01%, அதாவது இழப்புகள் 0.1,
லாபங்கள் அதை விட அதிகம்ன்றாங்க. கேள்வி என்ன அப்படின்னா, இது நீங்க எங்க மிஸ் பண்ணீங்க? 2014 மிஸ் பண்ணீங்க. இப்ப வெறுமனே ஓடி வந்து சும்மா சொல்லுவாங்க, கம்பு சுத்துவாங்க. இப்ப காங்கிரஸ் தான் காரணம், காங்கிரஸ் தான் காரணம் அப்படின்னு பெருசா கம்பு சுத்துவாங்க. காங்கிரஸ் ஓடி வந்து இவங்க தான் காரணம், இவங்க தான் காரணம்னுவாங்க. நம்ம சொல்லுவோம் உங்க 2 பேருமே தான்ப்பா காரணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இது எல்லாருமே விட்ட கோட்டை. இது ஒரு உலகம் அறிந்த ஒரு ஃப்ராடு, இல்லீகலா ஸ்மக்லிங் வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2014 வரைக்கும் அவங்க ஒரு காரணமா இருந்தாங்கன்னா அரெஸ்ட் பண்ணாம வச்சிருந்துட்டு 2014-15 இன்வெஸ்ட் பண்றதுக்கான எல்லா இதையும் கொடுத்துட்டு 2022 கம்ப்ளைண்ட் வந்தது. உங்க டக்கு இதுதானா? 2022 இருந்து எப்போ நீங்க விசாரிக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க, எத்தனை வருஷமா விசாரிக்கிறீங்க? எப்போ வந்து நீங்க ரிப்போர்ட் கொடுக்குறீங்க? இப்போ வந்து ரொம்ப ஆபத்தாயிடும். ஏன்னா சப்போஸ் இவங்க எதுவுமே செபில் அனௌன்ஸ் பண்ணாம இருந்தாங்கன்னா இன்னும் அது சாதாரணமாக அங்கே சுவிட்சர்லாந்துலேருந்து ரிப்போர்ட் வந்திருக்கும், மற்ற கண்ட்ரிலேருந்து வந்திருக்கும், இன்னும் மோசமாக இருக்கும் நிலைமை. அப்புறம் இந்தியாவுடைய முதலீடுகளே கேள்விக்குறியாயிரும். இதே மாதிரி தான் பண்ணுவாங்களான்ட்டு. இதனால என்ன ஆகும் இந்தியாவுக்கு பெரிய லாஸ்னா, அப்போ செபியினுடைய வேலை என்ன? இந்த மாதிரி ஃப்ராடை கூட கண்டுபிடிக்காம சர்வசாதாரணமாக ஒருத்தன் பாஸ் 1 லட்சம் 2 லட்சம்லாம் இல்லை பாஸ், 15 லட்சம் கோடியை வந்து சர்வசாதாரணமாக ஒருத்தர் ஃபேக்காக காட்டி இன்வெஸ்ட் பண்ணுறான்னா அப்போ என்ன தான் நீங்கள் பண்ணுறீங்க? அப்போ இந்திய பங்குகளை நம்பலாமா? இந்த மாதிரி பங்குதாரர்கள் வந்து பங்குல வரும்போது மற்ற முதலீடுகள்லாம் வந்து என்ன ஆகும்போது தெரியல. திங்கட்கிழமை தான் தெரியும். இப்போ திங்கட்கிழமை ஏற்கனவே எங்கள் ரஷ்யா விவகாரத்தில் பயங்கரமான அடி. இதில் இந்த மாதிரியான நிறுவனங்கள் ஃபேக்காக இருக்கும்போது கொஞ்ச நாள் அப்படியே ஒரு மாதிரி சுழலும், பயங்கரமாக உலகமே சொல்கிற மாதிரி சொல்லும். பொறுத்து இருந்து பார்க்கலாம். இது இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிகழ்வுகள். அடுத்து நம்ம இன்னொரு விஷயத்தையும் பேசிட்டு போயிடலாம். இந்தியாவை சூழுகின்ற ஆபத்துன்னு எலான் மாஸ்க் வந்து கவலைப்படுறாரு. நேற்று ஒரு பெரிய ரிப்போர்ட் ஒன்று வந்தது, நேற்று நான் பேசியிருக்கணும் இதை பற்றி. எலான் மாஸ்க் வந்து இந்தியாவில் மக்கள் தொகை குறையிறது ஆச்சரியமாக பார்க்குறாரு. வழக்கமாக சராசரியாக ஒரு ஃபேமிலிக்கு 2 குழந்தை இருக்கிறவங்க ஒரு பெண்ணு 2 குழந்தைய பெற்றெடுப்பாங்க. இப்போ வந்து 1.9 குறைஞ்சிருக்கு. பெரிய ஆச்சரியமாக பார்க்குறேன். இந்தியாவிலேயே நம்ம தான் ஃபர்ஸ்ட் இருக்கும், உலக மக்கள் தொகை நம்ம தான் டாப்பில் இருக்கோம். இப்போ நம்மளே சரியாக ஆரம்பிச்சிட்டோன்றது தெரியுது. சரியாக ஆரம்பிக்கிறது இல்லாமல் துர்மரணங்களும் நிறைய இடையில வந்து நிறைய நடந்துகிட்டே தான் இருக்குது. அதுவுமே ரீசனுமே கூட 1.9 அப்படின்னும் போது இப்போ வருகின்ற யங் ஜென்ரேஷன் எல்லாமே வந்து ஒரு குழந்தை போதுன்ற கான்செப்டில் இருக்கிறாங்க. இப்போ ஜென்ரேஷன் நம்மளோட 2 குழந்தைன்றது நம்மளோட நின்று போச்சு. நம்மளே ஒரு சிலர் என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு 1ன்னு நினைப்போம், அப்புறம் ஒரு சில நாள் அப்படியே சரி 2 குழந்தையா இருக்கட்டுமேன்ற கான்செப்டுக்கு வந்திருப்போம். பட் நமக்கு வர அந்த ஃபியூச்சர் ஜென்ரேஷன் இருக்கு இல்லையா, இப்போ 2025 கூட கால்குலேட் பண்ணுங்க. பெரும்பாலான இப்போ கல்யாணம் பண்ணுற யங் ஜென்ரேஷன் எல்லாமே வந்து ஒன்றே போதும் எங்களுக்கு. ஏன்னா பொருளாதார சூழ்நிலை, பொருளாதார நெருக்கடிகள், இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இனி வந்து மக்கள் தொகை இந்தியாவிலையும் குறைய ஆரம்பிச்சிடும், அவ்வளோதான். இது பெரிய ஒரு ஆபத்தாக பார்க்குறாங்க. ஒரு நாட்டோட பலம் பலவீனம் இரண்டுமே மக்கள் தொகையில் அடங்கி இருக்கிறது. அதை எப்படி இவங்க கையாள போகிறாங்கன்னு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். என்ன கையாண்டாலுமே ஒன்ஸ் குறைய ஆரம்பிச்சதுன்னா அதை ஏற்றுறது பெரிய ரிஸ்க்காக இருக்கும். சலுகைகள் கொடுங்க, அரசாங்க வேலைகள் கொடுங்க, எல்லாமே மக்கள் தயாராக இருக்கிறாங்க. ஏன்னா ஏதாவது பாருங்கள், ஜப்பான், தென்கொரியா போன்ற நாடுகள்லாம் பெரிய அறிவிப்பு கொடுக்குறாங்க. தெலுங்கானாவும் போய் அறிவிப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே குழந்தை பெற்றுட்டவங்களும் ஏதாவது அறிவிப்பு கொடுங்க, நாங்கள் கூட அவ்வளோ காத்துட்ருக்கோம். சரி, இப்போ தான் நம்ம மிக முக்கியமாக போகலாம். நம்ம அங்கே லெபனான் மீது இஸ்ரேல் பயங்கரமான ஒரு தாக்குதல், வீடியோ பதிவெல்லாம் பாருங்கள். இது எல்லாமே பெய்ரூட்டில் அடிச்சிட்டாங்க. பெய்ரூட்டில் வந்து கொஞ்சம் தாக்கல் நடத்தாத மாதிரி தான் இருந்தது, பேச்சுவார்த்தை அதே இதுன்னு போனாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்பு அங்கே இஸ்ரேலும் லெபனானில் இருக்கக்கூடிய அவர்களும் பயங்கரமாக டெப்த்தாக பேச்சுவார்த்தை நடத்தியும் ஹெஸ்புல்லா ஒத்துக்கலை. ஹெஸ்புல்லாவும் ஒரு சில வீடியோ பதிவுகள் இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதல் சக்ஸஸ் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க. இஸ்ரேல் அதனால் இன்றைக்கி அமெரிக்கா க்ரீன் லைட் கொடுத்துட்டாங்க. இல்லை அது ட்ரம்ப் அவர்கள் ஒரே ஒரு வார்த்தை தான், ஆப்ரேஷன் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டார். அடி எவ்வளோ அடிக்கிறீங்க அடி அப்படின்ற மாதிரியான உத்தரவு கொடுக்கப்பட்டதாக தெரியுது. அதனால் பெய்ரூட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெய்ரூட்டு, டயர் போன்ற பகுதியெல்லாம் இன்றைக்கி கடுமையான அடி. அதனால் அங்கே ஈரானில் இருக்கக்கூடிய இன்டீரியர் மினிஸ்டர் ஒருத்தர், அவர் வந்து எம்பி அண்ட் நேஷ்னல் செக்யூரிட்டி கமிஷனுடைய ஸ்போக் பர்சன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஜியோனிஸ் ரீஜியன் வந்து மறுபடியும் அடிக்க ஆரம்பித்ததுனால நாங்கள் அடிக்க வேண்டியதான், ட்ரூ ப்ராமிஸ் 5 வந்து ஆன் த வேன்றாங்க. இந்த தாக்குதல் எப்போ பார்க்கலான்னா உலகமே உற்று நோக்கிட்டு இருக்கு. பாகிஸ்தான், என்னுடைய இன்டீரியர் மினிஸ்டர் அங்கே ஈரானுக்கு போகிறார், அராக்சி அவர்களை சந்திக்கிறார். ஆஹா ஓஹோ ஐயோ திங்கட்கிழமை வந்துருச்சு, பேச்சுவார்த்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த தாக்குதல் வந்து
ஒரு எச்சரிக்கையாக பார்க்கலாமா? பாகிஸ்தான் நீங்கள் போயிட்டு இன்னும் ஏன் அங்கே ட்ராமா பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு இஸ்ரேல் சொல்ல வராங்களா, இல்லை அதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்றதை புரிய வைக்கிறாங்களா? ஆனால் ஈரான் என்ன கொள்கையில் இருக்காங்க? லெபனான் மீது நடத்தப்படுகிற தாக்குதலை குறைக்க வேண்டும் என்ற கொள்கையில் இருக்கிறார்கள். அப்போ நம்ம என்ன பேசிக்காக புரிஞ்சிக்கலாம் இந்த ஒட்டுமொத்த விஷயத்திலையும் அப்படின்னா, இந்த பேச்சுவார்த்தை இன்னும் பல மாதம் இழுப்பதற்கான ஒரு சிம்டம்ஸமாக தான் தெரியுதான்ற மாதிரியும் பார்க்க முடிகிறது. ஏன்னா நேற்று வரைக்கும் அமெரிக்கா கொஞ்சம் இஸ்ரேலை கட்டுக்குள்ளே வைத்திருந்து எப்பா ஏன் பாப்பெல்லாம் அடிக்கிறேன் அப்படின்னு, அது வேற இன்னொரு விஷயம் வேறு. எல்லா நியூஸ் பேப்பர்லையும் போட்டாங்க, நான் கூட சிரித்தேன். அதுவும் ட்ரம்ப் வேற ஃபோன் பண்ணி கெட்ட வாரத்திலே பேசிட்டாராம். யார் பேசி உடனே தாக்கல் நிறுத்துறையா இல்லையான மாதிரி அவரும் பயந்து நிறுத்திட்டாரு அப்படின்ற மாதிரி தான் பயங்கரமாக போட்டாங்க. அந்த லூப்பல் ஒன்றுமே பெருசாக வேலை ஆகலை. அந்த தாக்குதல் எல்லாமே பார்க்க முடிகிறது. பெருசாக நிறைய பேர் இழப்புகள்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி, இப்போ ட்ரம்ப் அவர்களுடைய இறுதி பேட்டி தான் அந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வராருன்றது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா இன்றைக்கி ப்ரெசண்ட்டாக ஒரு ஃப்ரெஷ் நியூஸ் ஒன்று சொல்லியிருக்காங்க. அந்த மீட் ப்ரெஸ் அப்படின்ற ஒரு சேனலுக்கு ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய என்ரிச் பண்ண யுரேனியம் ஒன்று வெளியில் எடுப்போம், இல்லை உடன்படலைன்னா மறுபடியும் அடித்து மண்ணோடு மண்ணாக்கும். இது ரெண்டில் ஆனால் எனக்கு குட் ஃபெய்த் இருக்குது. பேச்சுவார்த்தைக்கு வராங்க, நல்ல பாசிட்டிவ் அருமையாக இருக்குது. அவர் முஸ்தபா காமேனி வந்து நல்ல விவேகம் உடையவராம், இளமையானவராம், நேரடி பேச்சுவார்த்தை நடத்துறது கூட கிட்டத்தட்ட தயாராக தான் இருக்கிறாராம். அதனால் கொஞ்சம் வாய்ப்பு தான் இருக்குது. கொஞ்சம் தொடர்பு ஏற்படுத்த முடியல அப்படின்னாலுமே வந்து அவர் பேசுறதுக்கு என்கிட்டலாம் தடை இல்லை. ஆனால் இன்னொரு விவகாரத்தை சொல்கிறேன், அவர் ஸ்டில் கொஞ்சம் ஹெவியாக அடி வாங்கியிருக்கிறார். நடந்த தாக்குதலுக்கு உயிரோடு இருக்கிறார், கொஞ்சம் பலத்த காயங்களோடு இருக்கிறார், ஆனால் விவேகமாக இருக்கிறார், ஆனால் பேச்சுவார்த்தைக்கு வருவார் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். ஆனால் இவர் தான் கொஞ்ச நாளைக்கு முன்பு என்ன சொன்னார், முஸ்தபா வந்து என்கிட்ட பேசிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் கதையை விட்டார். இப்போ என்ன சொல்கிறாரு, சரி அவர் ஏதோ ஒரு சொல்லட்டுமா மனுஷன், அப்பப்போ ஒரு விஷயங்களை வந்து சொல்லுவார். இந்த நியூக்ளியர் டெஸ்ட் விவகாரமும் சரி, நாங்கள் அந்த ஃப்ரோசன் பண்ண ஃபண்டெல்லாம் வந்து விடுவிக்கிறதுலாம் வாய்ப்புகளே இல்லை. அது இன்னைக்கு வந்து புதிய உத்தரவு கொடுத்துட்டாங்க. அரபு நாடுகளுக்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஈரானுடைய சொத்துக்கள், முடக்கப்பட்ட சொத்துக்களை நீங்கள் ஆகின செலவினங்களை சப்மிட் பண்ணிட்டு எடுத்துக்க சொல்லிட்டாங்க. அமெரிக்கா வந்து எடுத்துக்க சொல்லிட்டாங்க. இனி ஈரான் நாளைக்கு திங்கக்கிழமை என்ன அறிவிப்பு கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஆல்மோஸ்ட் அதுக்கான ஒப்புதல் பெசன்ட் அவர்கள் மறைமுகமாக கொடுத்துருக்கிறார், வெளிப்படையாக அனௌன்ஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது இல்லாமல் இன்னைக்கு இன்னொரு விஷயம் நடந்தது. மறுபடியும் ஈரான் பாருங்க, அமெரிக்காவுடைய கப்பலை தாக்கல் நடத்துவதற்காக 2 ட்ரோன் வந்து பறந்து வந்தது. அந்த ட்ரோனை வந்து நாங்கள் அடிச்சிட்டோன்றாங்க. யாரு? அமெரிக்கா தரப்புல அடிச்சிட்டாங்க, எச்சரிக்கை கொடுக்குறாங்க. ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பான இனி நாங்கள் தொடர் தாக்குதல் நடத்த போறோன்ற மாதிரிலாம் வந்து சொல்றாங்க. இன்னைக்கு அவங்களோட ஸ்டேட் டிவிலாம் வந்து அவங்க ஐஆர்ஜிசியினுடைய முக்கிய கமாண்டர் ஒருத்தர் பேசும்போது, கண்டிப்பாக ட்ரூ ப்ராமிஸ் 5 வந்து லைவில் தான் இருக்குது, மறுபடியும் நாங்கள் தொடச்சி வைக்க வேண்டியதான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பீட்டர் எக்ஸத் அவர்கள் மறுபடியும் அதே டைலாக் தான் சொல்லியிருக்கிறார். அமெரிக்கர்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அந்த உலகத்தில் எந்த நாடாக இருந்தாலும் சரி, எந்த மூலையாக இருந்தாலும் சரி, நாங்கள் அடிச்சே தீருவோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம். நான் வந்து யுத்தம் நடக்குமா நடக்காமல் பேச்சுவார்த்தை நடத்துவீங்களா அப்படின்றதுக்கான கேரண்டி என்னால் கொடுக்க முடியாதுன்றாங்க. பட் இவங்க கடைசி வரைக்கும் அமைதி மூலியமா தான் திருக்குன்னு நினைக்கிறாங்க. ட்ரம்ப்போட ஃபைனல் டைலாக் என்னன்னா, இந்த கிரகத்திலே இந்த அதாவது ஏலியன்களை வச்சு கம்பேர் பண்ணிக்கிட்டா இந்த கிரகத்திலே எங்ககிட்ட தான் அதிகமான கச்சா எண்ணெய், நிலக்கரி, எரிவாயு எல்லாமே இருக்கு. எப்படி எங்ககிட்ட அதிகம்லாம் நான் சொல்ல விரும்பல, ஆனால் எங்ககிட்ட தான் ஏதோ ஒரு வழியில் வருது, எங்ககிட்ட தான் அதிகமாக இருக்கு. நாங்கள் ஈரான் மாதிரி அவங்கள மாதிரி நினைச்சோம்னா இன்னைக்கு $300 போகும். ஆனால் நாங்கள் நினைக்கல, மக்களுக்காக $96 நிலைநிறுத்தி இருக்கிறோம். இது கண்டிப்பாக கட்டுக்குள்ளே கொண்டு வரோன்ற மாதிரி வந்து சொல்கிறார். அங்கே பாலஸ்தீனத்தில் குறிப்பாக காசாவுக்கான பேச்சுவார்த்தையில் இன்னைக்கு துருக்கி கலந்துக்கிறாங்க, எகிப்து கலந்துக்கிட்டாங்க, இன்னும் ஒரு சில நாடுகள்லாம் கலந்துக்கிட்ட மாதிரி தெரியுது. ஹமாஸ் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பாங்க போல், ஆயுதங்களை போட்டு சரண்டராங்கன்ற மாதிரி. அதுவும் எகிப்து வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அவங்க ஒத்துக்கலை, அதுக்கெல்லாம் ஒத்துக்கவே இல்லை, நாங்கள் ஆயுதங்கள்லாம் போட்டு சரண்டர் ஆக மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதனால் இனிமேல் அந்த காசா விவகாரம் அப்படியே தான் இருக்குது. இன்னைக்கு காசா மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 5 பேர் 6 பேர் இறந்து போனதாக சொல்கிறாங்க. ஏன்னா அந்த தாக்குதல் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது, இஸ்ரேல் நடத்துகிற தாக்குதல். அதனால் எகிப்து என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்பா போட்டுருங்கப்பா, அக்ரிமெண்ட் படி நீங்கள் போட்டுருங்க, ஆயுதங்களை போட்டு சரண்டராங்க, உங்ககிட்ட ஒரு சின்ன பிஸ்டல் கூட இருக்கக்கூடாது நாங்கள் நினைக்கிறோம், அப்போ தான் நாங்கள் அடுத்த கட்ட ஸ்டெப்புக்கே போகும். ஹமாஸ் உங்களால் தான் இது எந்த ஸ்டெப்பும் போக முடியாமல் இருக்குது, நாங்கள் நீங்கள் போட்டால் தான் அவங்க தாக்கல் நடத்துகிறத நாங்கள் நிறுத்த சொல்ல முடியும்னு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்த மாதிரி தெரியுது. நியூஸில் தான் பார்த்தேன் நான். பட்டு
ஹமாஸ் வந்து ஒத்துக்கலன்ற மாதிரி வந்து சொன்னாங்க. ஒரு வழியாக இந்த ஃபெர்டிலைசர், நைட்ரஜன் ஃபெர்டிலைசர் வந்து விலை குறைஞ்சிருக்கு. கொஞ்சம் இடையில ஃபுல்லாக ஏற ஆரம்பிச்சது இந்த ஈரான் போருக்கு அப்புறம். ஃபஸ்ட்டு ரஷ்யா உக்ரைன் வாருக்கு அப்புறம் ஏறிச்சு, அப்புறம் இறங்கினது, மறுபடியும் இப்போ ஏறிச்சு, மறுபடியும் கொஞ்சம் சகஜ நிலைமைக்கு வந்திருப்பதான் சொல்கிறாங்க. ஈரான் கிட்டத்தட்ட டோல் ஃபீஸை வந்து தொடர்ந்து வசூல் பண்ணிட்டு தான் இருக்காங்களாம். அப்ராக்சிமேட்டாக ஒரு ஷிப்புக்கு வந்து 1.5 மில்லியன்லேருந்து 2 மில்லியன் பக்கம் வாங்குறாங்களாம். பட் இந்தியா என்ன சொன்னாங்கன்னா, இல்லைங்க இந்திய கப்பல் மட்டும் கொடுக்கலன்ற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. பார்க்கலாம், இது அங்கே இருக்கக்கூடிய தகவல். குவைத்தினுடைய செய்தி வாசிப்பாளர், அவங்க பேர் வந்து சைனத் தாஷ்டி 3 வருஷம் சிறை தண்டனை கொடுத்துட்டாங்க. இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, அப்பப்போ ஈரான் நடத்துகிற தாக்குதல்லாம் ஈரானை புகழ்ந்து இங்கே இருக்கக்கூடிய குவைத்தை கொஞ்சம் இகழ்ந்து பேசியிருப்பாங்க போல். எங்கள் நாட்டில் இருந்துட்டு நம்ம நாட்டில் இருந்து நம்மளே இகழ்ந்து பேசுகிறான்னு சொல்லிட்டு அந்த செய்தியாளரை பிடிச்சி 3 வருஷம் பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சார்ன்ட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சட்டங்க இந்தியாவில் இருந்துச்சு அப்படின்னா உலகத்தில் இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி யூடியூபர்கள் எல்லாம் ஜெயிலில் தான் இருப்பாங்க போல். நினச்சி பார்த்தேன், எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ எதிர்ப்புகள். குவைத்தில் இருக்கிற மாதிரி அரசாங்கத்தை எதிர்த்து பேசி ஏதாவது ஒன்று பண்ணால் உடனடியாக சிறை தண்டனை அப்படின்னா நீங்கள் நினச்சி பாருங்கள். ஆனால் இன்னமும் குவைத்தினுடைய அரசாங்கத்தை விரும்புவாங்க, இந்தியாவுடைய ஜனநாயகத்தை விரும்பாதவங்களுக்கு ஒரு சிலருக்கு நான் இந்த செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் பாருங்கள், குவைத்தை பாருங்கள், ஈரானை பாருங்கள். ஈரான் எங்கேயாவது 3 வருஷம் சிறை தண்டனை, ஈரான்லாம் ஏக்மார் தோன் துக்கடா தூக்கு தண்டனையே தான். ஈரானுடைய ஜனநாயகத்தை விரும்புகிறவர்களுக்கும் அதே தான். இந்தியாவுடைய ஜனநாயகம் வேஸ்ட்டு, ஈரான் தான் பெஸ்ட்டுன்னு நினச்சிங்கன்னா இது ஒரு சிறந்த எக்ஸாம்பிளாக அப்பப்போ நான் வந்து ரிமைண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. சரி, வீடியோ நிறைவு பகுதியை நோக்கி போகிறேன். நான் சீனா, ஈரான், நார்த் கொரியா, ரஷ்யா எல்லாருமே இணைந்து மிலிட்ரி அலையன்ஸ் உருவாக்குவதற்கான மியூச்சுவல் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட்டை உருவாக்க போகிறாங்களாம். ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப், எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப், ஜாயிண்ட் நேவல் எக்ஸசைஸ், இது எல்லாமே சிஜிபிங் அவர்கள் வந்து வடகொரியா போயிட்டு வந்து உருவாக்க போகிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இது அமெரிக்கா எந்த அளவு ஓடியும் தடுக்கிறதுக்கான வேலைகளை பார்ப்பாங்க, ஏன்னா பெரிய ஒரு ஆபத்தின் அறிகுறியாக பார்ப்பாங்க. இதுக்கும் பிரிக்ஸுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இது எந்த அளவுக்கு சக்ஸஸ் நோக்கி நகருன்றதை பார்த்துடலாம். ஏஐ தொழில்நுட்பத்தை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வரலன்னா உலகமே ஆபத்தில் முடிஞ்சிடும் அப்படின்ட்டு ஓப்பன் ஏஐ, கூகுள், டீப் மைண்ட், இன்னும் ஒரு சில முக்கிய நிறுவனங்கள் அமெரிக்க அரசாங்கத்துக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஏன்னா நீங்கள் ஏஐ கிட்ட கேட்ட என்ன கேள்விக்கும் பதில் கிடைச்சிடமா அப்படின்னா ஒரு வைரஸை எப்படி உருவாக்குறதுலேருந்து மீதி அத்தனையும் தனிப்பட்ட மனிதர்களுக்கு கிடைக்கிற மாதிரி மாறிடும். ஏன்னா ஏஐ வந்து நாளைக்கு எல்லாத்தோட புத்திசாலியாக மாறும்போது இன்றைக்கி ஓடி தடுத்துட்டு இருக்கீங்க ஒரு நாடே உருவாக்கக்கூடாதுன்ட்டு, நாளைக்கு தனிப்பட்ட ஒரு 5 பேர் சேர்ந்து ஃபண்டு இருந்தால் போதும் தயாரிச்சுட்டு போயிடுவாங்க போல். அந்த மாதிரியான சூழ்நிலை உருவாகிடும். ஏஐ வந்து நாளைக்கு ஒரு வெப்பனாக பயன்படுத்துவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதை வைத்து வைரஸ் உருவாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இதெல்லாம் நாடாளுமன்றத்தில் புதிய சட்டங்களை இயற்ற வேண்டும், அபாயங்களை தடுக்க வேண்டும்ன்றாங்க. அதை நோக்கி தான் போகுது. எப்போ ஏஐக்கான தனி பவர் புதுசாக போயிட்டே இருக்கும், ஃபைனலாக நம்ம அதை நோக்கி தான் போகும்ன்றதும் கண்கூடாக தெரிகிறது. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார், சோ மச். நன்றி, வணக்கம்.